ஹாய் வணக்கம், நான் ஜேன் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆச்சுன்னா அதை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்ட போகிறேன். வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அதில் உள்ள அம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் விளக்கி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த அம்சங்களை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இப்போ டெமோ பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்கிறேன். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு வீடியோவில் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. சில பேருக்கு சில யூசர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ எனக்கே வந்து அந்த வீடியோ போட்டப்போ வரல, ரொம்ப நாளாக வரல. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி அப்டேட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யாராவது ஒரு பர்டிகுலர் காண்டாக்டோட விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே நம்ம மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துக்கு கீழே ரைட் சைடில் ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பின் கிளிப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம டாக்குமெண்ட் ஷேரிங், ஃபோட்டோ ஷேரிங், அப்புறம் வந்து லொக்கேஷன் ஷேரிங், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ புதுசாக உங்களுக்கு வந்திருக்கும். எல்லாருக்கும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேமெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐயில் இந்த மாதிரி நீங்கள் மணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ண சொல்லுது. அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க. கொடுத்தோன்னே ஸோ என்னென்ன பேங்க்ஸ் கூடலாம் அவங்க டைப் வச்சுருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை வந்து காமிக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ, எந்த பேங்க்கோட அக்கௌண்ட்டை இதில் லிங்க் பண்ணுறது உங்களுக்கு வசதியோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய மொபைல் நம்பரை காமிச்சு இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா அதாவது வாட்ஸ்அப் வந்து எந்த நம்பரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த நம்பரும் நம்ம சூஸ் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பரும் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரும் சேமாக இருக்கணும். ஸோ அந்த நம்பரை வந்து இப்போ வெரிஃபை பண்ண போகுது. ஸோ வெரிஃபை வயா SMSன்னு கொடுக்குறேன். உங்களோட ஃபோன் அதாவது சிம்மில் வந்து பேலன்ஸ் இருக்கணும், பிகாஸ் இதுக்கு வந்து சார்ஜ் அப்ளை ஆகும். ஸோ சிம்மில் வந்து பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெரிஃபை வயா SMS கொடுக்குறேன். அப்புறம் வந்து அது கொடுக்கும்போது பெர்மிஷன் கேட்குறது இல்லையா, அதுக்கு வந்து அலோவ்னு கொடுத்துருங்க. என்னென்ன பெர்மிஷன் கேட்குதோ எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. SMS சென்ட் ஆயிடுச்சு. இப்போ வெரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னோடய மொபைல் நம்பரில் லிங்க் ஆகிருக்கிற SBI அக்கௌண்ட் அதை வந்து புல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய SBIயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பரில் 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கனால 2 பேங்க் அக்கௌண்ட்டை காமிக்குது. ஸோ இதில் நான் எந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ரிஃபர் பண்ணுறனோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ப்ரிஃபர் பண்ணிட்டேன், டச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இதை டன்னுன்னு கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணினேன்னா யாருக்கு வேணாலும் மணி சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த பர்சனும் வந்து இதே மாதிரி இப்போ நான் வந்து மணி சென்ட் பண்ணணும், அவங்க அந்த மணி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட வாட்ஸ்அப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் ஆப்ஷனை அவங்க எனேபிள் பண்ணி வச்சு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நான் சென்ட் பண்ணுற மணி வந்து அவங்களோட அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் சேரும். ஸோ அந்த பர்சன் வந்து சப்போஸ் பண்ணலை அப்படின்னா நான் வந்து நோட்டிஃபை அப்படின்ற அந்த பட்டனை கொடுத்தேன்னா இப்போ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நான் வந்து இது மாதிரி பேமெண்ட் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ அவங்க வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ வந்து அவங்களும் மற்றவங்களுக்கு மணி அனுப்பலாம், அவங்க மணியையும் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட கேஸில் பார்த்தா யார் வேணாலும் இப்போ நான் எனேபிள் பண்ணிட்டனால எனக்கு வந்து யார் வேணாலும் மணி அனுப்புனாங்க அப்படின்னா அனுப்பக்கூடிய அந்த மணி வந்து நான் இப்போ லிங்க் பண்ணி வச்சுருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். அதே மாதிரி நான் யாருக்காவது மணி அனுப்பணும் அப்படின்னா நான் இப்போ லிங்க் பண்ணி வச்சுருக்கிற பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பலாம். ஓகே, ஸோ இப்போது எந்த காண்டாக்ட்டுக்கு நீங்கள் மணி அனுப்பணுமோ அந்த காண்டாக்டோட சாட் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிளிப் மாதிரி இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா பேமெண்ட் அப்படின்னு வரும். ஸோ அந்த பேமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த காண்டாக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காண்டாக்ட் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த காண்டாக்ட்டுக்கு இப்போ நான் மணி வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ உதாரணத்துக்கு 500 சூஸ் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டை வந்து காமிக்குது. ஸோ இது
நீங்கள் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன்லேருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட கேஸில் நான் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் லிங்க் பண்ணியிருக்கேன், அதனால் அது மட்டும் காட்டுது. ஸோ இப்போ அமௌண்ட்டை டைப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து ஏதாவது நோட், அதாவது இதுக்காக நான் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெஃபரன்ஸாக டைப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் டைப் பண்ண ரெஃபரன்ஸ் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் அதுவும் சேர்த்து வரும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த பேமெண்ட் நம்ம எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை டைப் பண்ணதுக்கப்புறமா ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணணும். இந்த பேங்க்குக்கான யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணணும். ஸோ அந்த பின்னை இப்போ என்டர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ யூபிஐ பின்னை என்டர் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் டிக்கை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸிங்னு சொல்லிட்டு வருது, பட் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்துருச்சு, இந்த பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சென்ட் பண்ண அந்த 500 rupees வந்து என்னோட எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த பேமெண்ட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட், முதல்ல ப்ராசஸிங்னு வந்துச்சு, இப்போ கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. ஸோ இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து ஒரு காண்டாக்ட்டுக்கு மணி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ இன்றைக்கி வந்து பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் யாருக்கு மணி அனுப்பணுமோ அவங்களும் வந்து அவங்களோட பேமெண்ட்டை எனேபிள் பண்ணியிருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அப்போ தான் 2 பேரும் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் அனுப்பும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த மணி போய் சேரும். ஸோ இவ்வளோ தான். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ இன்வால்வ், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு யூபிஐ பேமெண்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.